இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. அதான் எங்க மொத்த குடும்பமும் வேண்டான்னு சொல்லிட்டு போயிட்டீங்கல்ல, அப்புறம் என்கிட்ட நீங்க என்ன பேச போறீங்க? நான் சுத்தி வளைச்சு எதையும் பேச விரும்பல. எதிரிக்கு எதிரி நண்பன் சொல்லுவாங்கல்ல, அப்படித்தான் நான் இப்ப உங்க கூட பேச வந்திருக்கேன். புரியல. எனக்கு உங்க குடும்பத்தை பிடிக்காத மாதிரி உனக்கும் அந்த குடும்பத்தை பிடிக்காதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும். நான் என் பொண்ணை கரிகாலனுக்கு தான் கொடுக்கணும்னு ஆசைப்பட்டேன். ஆனா அது நடக்கல. இப்ப என் பொண்ணு அங்க வாழ்றது எனக்கு சுத்தமா பிடிக்கல. உனக்கும் பிடிக்காதுன்னு எனக்கு நல்லா தெரியும். அதான் உன்னை பார்க்க வந்தேன். உன் பையனுக்கு நீ வேற ஒரு பொண்ணை பார்த்து இன்னொரு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுல எனக்கு எந்த ஆட்சேபனையும் கிடையாது. எனக்கும் என் பொண்ணுக்கும் உன் பையன் கட்டின தாலியை தூக்கி போட்டுட்டு எனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு பையனை அவ கல்யாணம் பண்ணிக்கணும். இதெல்லாம் நடக்கிறதுக்கு உன்னோட உதவி எனக்கு வேணும். அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வாழாம நான் இப்ப வரைக்கும் பிரிச்சு வச்சுக்கிட்டு தான் இருக்கேன். நீங்க சொன்ன மாதிரி மொத்தமா அவங்க பிரியணும்னா நான் என்ன செய்யணும் சொல்லுங்க. கல்யாணத்தன்னைக்கு நான் வெளியே போயிட்டு லேட்டா வந்ததால மண்டபத்தில் நடந்த விஷயமெல்லாம் எனக்கு எதுவும் சரியா தெரியல. அங்க என்ன நடந்துச்சு, நீ அந்த கல்யாணத்தை நிப்பாட்டுறதுக்கு நீ என்னெல்லாம் பண்ண, உன்னை மீறி உன் பையன் அருள் எப்படி என் பொண்ணு கழுத்துல தாலி கட்டினா, இந்த மொத்த கதையும் எனக்கு தெரிஞ்சாகணும். அப்பதான் நான் ஏதாவது செய்ய முடியும். கண்கட்டி வித்த மாதிரி அன்னைக்கு நான் அசந்த நேரத்துல என்னென்னமோ நடந்து போயிடுச்சு. அருளுக்கு நந்தினி கூட கல்யாணம் நடக்க கூடாதுன்னு நினைச்சேன். அதுக்காக நான் எனக்கு பிடிச்ச மாதிரி ஐஸ்வர்யான்னு ஒரு பணக்கார பொண்ண அவனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்காக நான் மண்டபத்துக்கு வர வச்சேன். இது என் அப்பா ரவி கிருஷ்ணன். வணக்கங்க. வணக்கங்க. இது என் அம்மா ராதா. வணக்கங்க. வணக்கங்க. நீங்க வந்தது எல்லாருக்கும் தெரியணும். அப்பதான் நாளைக்கு உனக்கும் அருளுக்கும் கல்யாணம் நடக்கிறப்போ எதுவுமே தப்பா இருக்காது. அருளை மயக்கமாக்கி அவன் சுயநினைவு இல்லாம இருந்தப்போ ஐஸ்வர்யா கழுத்துல அருளை தாலி கட்ட வைக்க பார்த்தோம். ஆனா கடைசி நேரத்துல உங்க பொண்ணு வானதி வந்து எல்லாத்தையும் கெடுத்துட்டா. அப்ப கல்யாணத்துக்கு முத நாள் அருள் போதையில கிடந்தது அதெல்லாம் உங்க வேலை தானா? ஆமா. சரி, அப்புறம் என்னாச்சு? உங்க பொண்ணு கிட்ட உனக்கும் அருளுக்கும் என்ன சம்பந்தம்? நீ கரிகாலனை தானே கல்யாணம் பண்ணிக்க போற, உன் வேலைய பார்த்துட்டு போன்னு சொன்ன. கேட்கவே இல்ல. நந்தினிக்கு சப்போர்ட் பண்ணி பேசிக்கிட்டே இருந்தா. நந்தினிய ஒழுக்கம் கிட்டவன்னு நான் சொன்னதும் உங்க பொண்ணு என்னையே அரைஞ்சிட்டா. அந்த வார்த்தைய சொல்லாதீங்கன்னு சொன்னேன். ஏய், நான் 1000 வாட்டி 1,00,000 வாட்டி சொல்லுவேன், அவ ஒழுக்கம் கிட்டவ ஒழுக்கம் கிட்டவ ஒழுக்கம் கிட்டவ. கொழுப்பு அவளுக்கு. அந்த நந்தினி என்னமோ அவ கூட பிறந்த மாதிரி அவளுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு உன்னையே அடிச்சாளா? என்ன சும்மாவா விட்டா அவள? அந்த நேரத்துல உங்க பொண்ணு நடந்ததெல்லாம் வெளியில சொல்லிட்டா என்ன பண்றதுன்னு பயந்து நாங்க அங்கிருந்து எஸ்கேப் ஆயிட்டோம். சரி, அப்புறம் என்னாச்சு? காலையில அருள் கட்டாத தாலிய கட்டின மாதிரி வீடியோ ஆதாரம் ரெடி பண்ணி அத காட்டி அந்த ஐஸ்வர்யா தான் இனி அருள் பொண்டாட்டின்னு பிரச்சனைய கலப்பலான்னு இருந்தேன். ஆனா உன் பொண்ணு அந்த ஐஸ்வர்யாவை ஏதேதோ சொல்லி பயமுறுத்தினதுனால அந்த ஐஸ்வர்யா கடைசி நேரத்துல ஏன் காலை வாரி விட்டுட்டு போயிட்டா. சரி, இனி ஒன்னும் பண்ண முடியாது, அருளுக்கும் அந்த நந்தினிக்கும் தான் கல்யாணம் நடக்க போதுன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். அப்போதான் வானதி வந்து மேடையில இருந்த அருள் கிட்ட தனியா பேசணும்னு சொல்லி மண்டபத்துக்கு எதிரில இருந்த கோவிலுக்கு கூட்டிட்டு போனா. அதுக்கப்புறம் கோவில்ல அவங்களுக்குள்ள என்ன நடந்ததுன்னு தெரியல. அருள் கோவமா வந்து மேடையில உட்காந்து கல்யாணத்தை சீக்கிரம் நடத்துங்கன்னு சொன்னா. அருள் நந்தினி கழுத்துல தாலி கட்ட போற நேரத்துல கரிகாலனும் வானதியும் வந்து கல்யாணத்தை நிறுத்தினாங்க. வானதி கழுத்துல தாலி இருந்தது. கேட்டா அது அருள் தான் கட்டினான்னு அவ சொல்றா. ஆதாரம் கேட்டு நான் சண்டை போட்ட போதா நான் ஐஸ்வர்யாவை வச்சு எடுத்த வீடியோவை கரிகாலன் காட்டி வானதி கழுத்துல தான் அருள் தாலி கட்டினான்னு சொல்லி கதையே மாத்திட்டான். அவன் சொன்னதை எல்லாரும் நம்பி உங்க பொண்ண என் பையன் தலையில கட்டி வச்சுட்டாங்க. சரி, கரிகாலன் எப்படி இந்த பிரச்சனைக்குள்ள வந்தான்?
அவங்கிட்ட எப்படி நீங்க எடுத்த வீடியோ எல்லாம் கிடைச்சது? அதான் எங்களுக்கும் தெரியல. தெரிஞ்சிருந்தாதான் நாங்க நேரம் வேற ஏதாவது செஞ்சிருப்போமே. உன் பிள்ளைக்கு கட்டி வைக்கிறதுக்காக ஒருத்தைய கூட்டிட்டு வந்ததா சொன்னியே, அந்த பொண்ணு பேர் என்ன? ஐஸ்வர்யா. இப்ப அவ எங்க இருக்கான்னு உனக்கு ஏதாவது தெரியுமா? தெரியாது. சரி, அவ யாரு, என்ன, எங்க இருக்காங்கிறத நானே விசாரிக்கிறேன். வானதி, என்ன மாமா? அந்த புடலங்க தோட்டத்துக்கு போகணும்னு சொல்லிருந்தல. ஆமா. ஆமா, அத தோட்டம்னு சொல்லுவாங்களா இல்ல தோப்புன்னு சொல்லுவாங்களா? ஐயோ, எப்படி சொல்லுவாங்கன்னே தெரியலையே. எதுக்கு மாமா இப்ப அத கேக்குறீங்க? இல்ல, காலையில அங்க போய் பாத்துட்டு வந்துடலாம், சரியா? ஐயோ, இவரு வீட்லயே அவ்வளவு கேள்வி கேட்டாரு. இதுல தோட்டத்துக்கு கூட்டிட்டு போனா கேள்வி மேல கேள்வி கேட்பாரு. நாம வேற பதில் சொல்ல தெரியாம உளறி மாட்டிக்கிட்டா கொன்னா பின்னாடி திட்டுவாரே. ஏய் வானதி, என்ன யோசிச்சுட்டு இருக்க? காலையில போலாம்ல? இல்ல மாமா, காலையில கொஞ்சம் வேலை இருக்கு. உனக்கு என்ன இம்பார்ட்டன்ட் வேலை இருந்தாலும் அதை ஒத்தி வச்சிரு. நாளைக்கு காலையில அங்க போறோம், நீ ரெடியா இரு. நாளையோட என் கதை முடிய போகுது. இப்ப என்ன பண்றது? பேசாம அருணாச்சலம் தாத்தா கிட்ட கொண்டு போய் விட்டுறலாம். அவர்தான் இதுக்கு சரியான ஆளு. என்னக்கா, ஐபேட் விஷயத்துல அருள் வானதி மேல பயங்கரமா கோவமாயிட்டான். அவங்க ஒண்ணு சேர மாட்டாங்கன்னு சொன்ன. அவங்க ரெண்டு பேரும் என்னடானா எதுவுமே நடக்காத மாதிரி ரொம்ப சுமூகமா பேசிக்கிறாங்க. உன்னால அவங்கள பிரிக்க முடியாது போல இருக்க. வாய மூடுற மலமாடு. ஒரு வேலை உருப்படியா செய்ய துப்பு இல்லைனாலும் எதுவும் முடியாது நடக்காதுன்னு மட்டும் பேச வந்துரு. எருமை எருமை. அவங்களை எப்படி பிரிக்கணும்னு எனக்கு நல்லா தெரியும். கூடிய சீக்கிரமே பிரிச்சு காட்டுறேன். ஷோ, எங்க போறதுன்னு தெரியலையே. மேடம், என் ரூம் எங்க இருக்கு? லெஃப்ட்ல இருக்கு பாருங்கம்மா. ஷோ, என்னது இது? ஃபேன் ஓட மாட்டேங்குது.